ஷேய் உரியன் 3 தலைச்சக்கரத்தை வச்சு நாசம் பண்ண முட்டா குயிமே டெல்லி நீதிமன்றம் கேட்டுக்கோப்பா. ஒவ்வொரு நீதிமன்றமும் கேட்டுக்கோ. எல்லாமே கணக்கு சூரியன் கணக்கு இப்போ போடுதேன். சூரியனுக்கு பதவி எனக்கு கொடுத்துட்டான் ஈஸ்வரன் பரமசிவன். முக்கால் சத்தியம் பதவி கொடுத்த கணக்கில் டெல்லியில் உட்கார்ந்துருக்காருன்னு நல்லா யோசனை பண்ணிக்கோ. உட்கார்ந்துட்டாரு நீதிமான். எப்படி டெல்லியில் கை சின்னம் காங்கிரஸ் சின்னத்துக்கு கேஸ் நிலுவையில் ஓடி இருக்குது. பிரதமர் மோடி பேருக்கு இருக்குது. ஆர்எஸ்எஸ் கட்சிக்காரனுக்கு இருக்குது. நிதியமைச்சர் மந்திரி வளர்க்க மாட்டாங்கண்ணா அந்த கண்டாரவழிமனுக்கு இருக்குது. சரியா ஊடாளப்பட்ட மாநிலத்தில் எல்லா அரசியல்வாதிக்கும் கேஸ் நிலுவையில் இருக்குது. தப்பு செஞ்சு ஓடிக்கொண்டே இருக்கான். அப்போ இவனை அடக்கட்டி போகிற கீழே உள்ள கணக்கு பிடிப்பேன். அதையும் பார்த்துக்கோ. தப்பு செய்கிறதுக்கு நான் பூமியில் கொடுக்கல அப்படின்ட்டார் சொல்லிட்டான். நீதிமான் போட்டான் கணக்கு. தமிழ்நாட்டில் அத்தனை அமைச்சர் மேலே கேஸ் நிலுவையில் உட்காந்து 2 கையை காலை தோலை தூக்கி போட்டு அவன் பொண்டாட்டியோட உட்காந்து நாக்க விளக்கி பட்டு மெத்தையில் போட்டு உட்காந்து நக்குதான். சரியா இல்லையா? அமைச்சர்கள் பூரா டெல்லியிலேருந்து தமிழ்நாடு டெல்லி தமிழ்நாடு முழுக்க உட்காந்துருக்கான். தெரியலையா? உட்காந்து கணக்கு போடுதான். குடும்பம் கஷ்டம் கருமாயப்பட்டு தான் உட்காந்துருக்கு. குடும்பமே சிவன் குடும்பம். சிவன் குடும்பம் சொத்து உனக்கு வேணும். சிவன் சொத்து வேணும். நீ நாக்க போட்டு நீ நக்கி பேப்பர் வச்சு விளையாடுவ. அந்த கணக்கு முற்றுப்புள்ளி. சர்ச்சி கோச்சார் பூரா யார் இடத்துல பாருக்கா? வீடு மாளியை கெட்டி நீ குடும்ப வாழ்க்கையோடு உட்காந்துருக்க. ஆணும் பெண்ணும் யார் இடத்துல உட்காந்துருக்க? மானாங்கனியாக கிடந்துச்சா இடம் பூமி? எல்லாம் சிந்திச்சு பார். பூரா மறைச்சிட்டான். நீ இருக்கிற எல்லா சர்ச்சு கோட்டார் எல்லாம் சிட்டி கிராம இடம் பூராமே மறைச்சிட்டான். விளையாட்டு இது பெரிய விளையாட்டு இந்த ஜென்மத்தில். புரியுதா இல்லையா? கோட்டார் நீ இருக்கிற இருப்பு வீடு வாசல் கடவுள் கொடுத்துருக்கான். ஈஸ்வரன் கொடுத்துருக்கான். அப்போ கைலாசத்தில் பூமியில் இறங்கி உட்காந்து கணக்கு போடுதான். நீதிமான் போடுதான். கேட்கணுமா வேண்டாமா? நீதிமன்ற கோர்ட்டு தண்டனை கொடுக்காத நிலைமை இருக்கிறனால தான் இப்போ பிடிக்கும். இப்போ நான் கணக்கு வெளியே எடுக்கேன். சூரியன் தப்பு செய்கிறதுக்கு கொடுக்கலப்பா. அம்பட்டும் தப்பு செஞ்சுட்டு போகிறான். குடும்பம் கஷ்டம் அப்படியே கண்ணீர் விடுது. பையன் கண்ணீர் விடுதான். அது கூட தாய் தப்பனுக்கு முன்னாடி விட மாட்டான். அங்கிட்டு போய் நின்றுக்கிடுவான். நாங்கள் தட்டி கொடுப்போம். அமைதியாக போ. பொம்பளை பிள்ளை அதுக்கு மேலே என்னடா என் தாய் தாப்பன் உட்காந்துருக்கு. ஒரு கணக்கு வழக்கு எடுக்காத நிலைமையில் உட்காந்துருக்கானா தமிழ்நாட்டுக்கார மோசமான பேன்னு அது அங்கேருந்து திட்டுது. மகாராஷ்டிராவிலேருந்து மும்பையிலேருந்து மானிட இவன் ஒரு மனுஷனா? அப்போ 7 ஜென்மத்துக்கு முன்னாடி எங்கள் குடும்பத்தை எப்படி அழிச்சிருப்பான் இந்த மானிட தகப்பனே? ஒவ்வொருத்தனுக்கும் சூடுகள் வச்சு 13 செயலரில் ஏற்றி உள்ளே கிடக்கணும். மானிட பொம்பளை பிள்ளை சொல்லுது. அது கண்ணா அவர் அப்படியே சிரிக்காரு. சிரிப்பான். பொண்ணு சிரிப்பான். பொறுமா இப்போ தானே நானே உள்ளே வந்திருக்கேன். பூமியில் இறங்கியிருக்கேன். ஏன்ட்டியா விளையாடுதான்? மானிட கொசு மாதிரி போகிறான். பூமியை பூரா அழிச்சிட்டான். பறவைகள் விலங்கு பூரா ஆடு மாடு பறவை அது எல்லாம் பயிர் வச்சு பூரா அழிச்சிட்டான். அதுக்கு சாப்பாடு உணவு தவிச்சு போய்கொண்டே இருக்கிறது. ஒரு இடத்துக்கு 10 கிலோமீட்டர் தள்ளி போகுது. எங்கே இறடக்கா சாப்பாடு உணவா? இவன் மானிட அங்கங்கே கட்டடமாக கட்டி தின்னு பொண்டாட்டி பிள்ளையோட நக்கிட்டு கிடக்கா. தூக்கி போட்டு மிதிச்சு போடுவேன் அப்படியே சொல்லிட்டான். கணக்கு புரியலையாப்பா? எப்படி மன்னராட்சியில் வெட்டும் குத்துமா ஓடினா? சரியா? சமீன் காலத்தில் வெட்டு குத்து தான் ஓடிச்சு. இப்போ மது போதையில் விட்டு ஒருத்தனை கொல்ல விடுதான். மது ஆள்கால் கலந்த சுதந்திர கொடி தூக்கி ஆட்டுதானா டெல்லியும் தமிழ்நாடு வரைக்கும் முட்டா குதிமனுங்க. இப்போ அவன் குடிக்கிறவன் மங்கினி மாதிரியே போகிறான். என்ன காரணம்? அப்படியே உட்கார வைக்கும். ஆள்காலை கூடுதலாக ஏற்றி விட்டு அப்படியே மானிட ஒரே கிறுக்கில் ஓட்டு முத்திரை வாங்குறதுக்கு அந்த மாதிரி செய்தான். ஜனநாயக ஓட்டு முத்திரை வாங்குறதுக்கு மது போதையை விட்டு அந்த மாதிரி செய்தான். சென்னை மெட்ராஸில் இருக்கணும்லாம் கண்டாரவழிமன் அவனை தூக்கிப்பட்டே மிதிக்கணும். அவனை இந்த சாராய ஆலயம் விஸ்கி பிராந்தி ஆலயம் தயாரிக்கிறத
இராணுவ வீரர்கள் எல்லாம் கணக்கு முடிச்சிருவான். அடி துவைச்சி எடுப்பான். இதை பார்க்கலையாப்பா, கோர்ட்ஸில் பார்க்கலையா? மது போதை குடிக்கிறவன் இவனுக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி ரெட்டலை சின்ன இருந்தவன் குடிச்சு அவன் தயாரித்து குடிச்சு விற்கிறத ஓத்தா ஒம்மான்னு வைவான். இப்போ இவன் பீரியடில் அப்படியே ஆள்காலை கூடுதலாக கலந்து விட்டு குடிக்கிறவன் பூரா அப்படியே நிற்கான், அப்படியே மெதுமெழுந்து போய் நிற்கான். அப்போ அந்த ஓட்டு முத்திரை பேசையில் அவனை அப்படியே கிறுக்கு மாதிரி ஏற்றுதான் மூளையில். இந்த கண்டார வலிமை தமிழ்நாட்டில் கிடக்கிற அரசியலாதி முட்டா கண்டார வலிமை. அவன் காரியத்தோடு இருக்கான். புரியுதா இல்லையா? புரிஞ்சிக்கோ. கணக்கு போட்டாச்சு. வந்து கேட்கப்பாரு. பூரா ரசாயனங்களை விட்டு ஆள்காலை விட்டு சாப்பிடுற உணவுலேருந்து பூமி அழிக்கான். அந்த ஒத்த காரணம் அவன் பிடிக்கான். கடவுள் நீதிமான் பிடிக்கான். அவன் மோண்டுட்டு போகிறான் குடிச்சிட்டு. முட்டா குயிமா மண் அது ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் அந்த மண் அப்படியே அழியும். அந்த ரசாயன கெமிக்கல் ஆல்கால் இந்த கண்டாரோலியமாக குடிச்சு விட்ட நீர் மாத்திரம் போலதானா? ஆணும் பெண்ணும் குடிக்க விட்டான். போதையை விட்டுட்டான். என்னப்பா கூத்து அடிக்கான். வந்து கேளப்பா. சூரியன் போட்டு தான் கணக்கு பார்த்துக்கோ. எல்லா கன்னிமார் நான் உட்காந்தோம்னா கன்னிமார் பூரா ஜோடியாக உள்ளே வரும். நீதிமன்றம் கோர்ட்டில் கைகலப்பு கூட வந்துடும். சொல்ல முடியாது. அந்த மாதிரி விட்டுருவேன். பவரை கொடுக்கான். பார்த்துக்கோ. இன்றைக்கி நீதிமன்றம் கோர்ட்டில் எல்லாமே வீட்டில் இருக்கிய, வீடு வாசலில் உட்காந்துருக்கிய. கணக்கு போட்டாச்சு. கணக்கு பார்த்துக்கோ. எல்லா நீதிமன்றம் கோர்ட்டு பூட்டி கிடக்குன்னு நீங்கள் நினைக்கிய. எல்லா கம்ப்யூட்டர் பெட்டி டெல்லி டு தமிழ்நாடு இறக்கி கணக்கை சூரியன் நான் தோண்டி எடுக்கேன் வெளியில். கணக்கு முக்கால் சத்தியம்.